இல்லை எனக்கு புரியல. ரஞ்சித்லாம் வந்து இவ்வளோ நாள் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. விஜய் விஷால் ஒன்றும் பெருசாக பண்ணலை. சத்யாவும் அதே மாதிரி தான், சும்மா தான் இருக்காரு. வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸாக வந்த சிவகுமார் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ராணுவ ஒன்றுமே பண்ணலை. இந்த போன வாரம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதோ பண்ணாப்புல. முக்கியமாக வர்ஷினி ஒன்றுமே பண்ணலை. அந்த பிரின்சிபல் டாஸ்க் கொடுத்து அதில் எவ்வளவோ பண்ணிருக்கலாம், மேடம் ஒன்றுமே பண்ணலை. இவங்கெல்லாம் இருக்காங்க வந்து 2 வாரத்தில் மாஸ்க் காட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கேன் பாருங்கடா அப்படின்னு காட்டிட்டு போன ரியாவை வந்துட்டு ஏன் வெளியே அனுப்புனாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியலை. ரியாவுக்கு முன்னாடி நான் சொன்ன பேர் எல்லாருமே மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் ரஞ்சித் சத்யாலாம் வந்துட்டு 6 வாரமாக மிச்சர் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கனால உருப்படியே எதுவுமே பண்ணலை. உண்மையிலே சொல்லணும்னா ரஞ்சித்லாம் வந்துட்டு கம்முன்னு தான் இருக்காரு. ஸோ நாமினேட் பண்ணாலுமே வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து அவரை காப்பாற்றிடுறாங்க. எனக்கு ஏன்னு புரியல, ஏன் இவ்வளோ நாள் ரஞ்சித் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியல. இந்த வாரம் அழகான சான்ஸ், ரஞ்சித் வந்து ஈஸியாக வெளியே அனுப்பியிருக்கலாம். இல்லை அவர் நாமினேட் ஆனாரா? அந்த நிலைமையில் தான் இருக்கு. ஏன் இவங்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ரியா வந்து வெளியே அனுப்புனாங்க? நல்லா விளையாடுற ஒரு கண்டஸ்டன்ட், நல்லா கண்டென்ட் கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து வெளியே அனுப்பிட்டு மிச்சம் சாப்பிட்றவங்களாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. என்னதான் ஆச்சு பிக் பாஸுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு இந்த சீசன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.